بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்ற தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 14வது தரம் 11 மாணவர்களுக்கு 14வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் அரபி இலக்கிய பாடத்தில் முதலாம் தவணைக்குரிய பாடங்களை பார்த்து வந்தோம். சென்ற வாரம் நாங்கள் குறிப்பிட்ட சில சந்தர்ப்ப துவாக்களையும் அதே போன்று சில தஜ்வீத் சட்டங்களையும் மட்டுமன்றி சில பழமொழிகள் அல்லது 2 பழமொழிகளையும் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு பாடப்பகுதியை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அரபி இலக்கிய பாடத்துல கவிதைகள் என்ற அந்த பகுதியானது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். கவிதைகள் ஒரு கட்டாய கேள்வியாக காணப்படுகின்றது இல்லையா? அப்போ அவளுக்கு தெரியும், எக்ஸாம் பேப்பர்ல வினாத்தாள் 1 வரக்கூடிய பகுதியில கவிதையை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் அரபு மொழியில வர, அப்ப அந்த அரபு மொழியில வரக்கூடிய 5 வினாக்களுக்கும் கட்டாயமாக நாங்க என்ன செய்யணும்? விடை எழுத வேண்டும். அந்த அடிப்படையில நாங்க 11ஆம் ஆண்டில வரக்கூடிய கவிதைகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முதலாம் தவணைக்குரிய கவிதைகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புல முடியுமான வரைக்கும் பார்ப்போம். தவறுனா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். ரைட். அதுல முதலாம் தவணைக்கென்று வரக்கூடிய கவிதைகளாக ஒன்று முஸ்லிமோன என்று ஆரம்பிக்கின்ற ஒரு கவிதை ஒன்று இருக்குது இல்லையா? அதொன்று. 2வது ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி என்று வரக்கூடிய கவிதை. 3வது மாஹிய, அதாவது ஒரு பந்த பத்தி ஒரு கவிதை ஒன்று இருக்குது, அந்த கவிதை வரும். அடுத்ததாக உங்களோட புத்தகத்துல இல்லை என்று நினைக்கிறேன். அதாவது அந்நப்சு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பி ரல்லா என்று வரக்கூடிய ஒரு கவிதை ஒன்றும் சிலபஸ்ல உள்ளது. இருந்தாலும் உங்களோட பாட புத்தகத்தில் அந்த கவிதை இருக்காது என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, தயவு செஞ்சு தொடர்ச்சியாக வகுப்புக்கு இந்த கவிதைகளை சிறப்பான முறையில கற்றுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். ரைட். ஓகே. இப்ப நீங்க ஸ்கூல்ல இந்த ஹிர்ரி ஹிர்ரி என்ற இந்த கவிதையை படிச்சுட்டீங்களா ஸ்கூல்ல? இல்ல சார். இல்ல சார். ஓகே, ரைட், பிரச்சனை இல்ல. மிக இலகுவான ஒரு கவிதை தான், சரியா? ரைட். இதுல ஹிர்ரி இப்ப நாங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்போம். கித்தத்தி என்ற ஒரு கவிதை ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா? கித்தத்தி ஞாபகம் இருக்குதா? 10ஆம் ஆண்டுல 10ஆம் ஆண்டுல கித்தத்தி என்ற ஒரு கவிதை ஒன்று படிச்ச ஞாபகம் இருக்குதா? ரைட். ஓகே. அப்ப கித்தத்தி என்ற கருத்து என்ன? கித்தத்தி என்றா பூனை. என்னுடைய பூனை, எனது பூனை, சரியா? அப்ப நாங்க அதுல லேசா படிச்சோம்னா கித்தத்தி சகீரா இஸ்முஹா சமீரா தைலுஹா தவீலா ஷாருஹா நதீஃபா என்று நாங்க படிச்சோம். அதே மாதிரியான ஒரு கவிதை தான் இங்க நாங்க படிக்க போறோம், சரியா? ரைட். ஓகே. நீங்க கொஞ்சம் உங்களோட புத்தகத்துல பாருங்க, இந்த கவிதை ஓர்டருக்கு இல்ல. ரைட். அப்ப டிட் யூ டீச் த ஃபர்ஸ்ட் ஃபியூ போயம்ஸ் கேட்டீங்க மகன்?
இது அந்த ஓர்டருக்கு இல்ல. நான் அந்த கவிதைகள்ல கொஞ்சம் இலகுவான கவிதையை நான் முதல்ல படிப்பிச்சா நல்ல என்ற அடிப்படையில தான் ஹிர்ரி ஹிர்ரி என்ற இந்த கவிதையை நான் தெரிவு செய்தேன். எனவே கொஞ்சம் நீங்க உங்களோட புத்தகத்துல பார்த்து கொள்ளுங்கோ எப்படி எந்த இடத்துல இருக்குதுன்னு. என்ன பக்கம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்க யாராவது. உங்களோட பாட புத்தகத்துல என்ன பக்கத்துல இருக்குது இந்த கவிதை? 68. ஓகே, 68ஆம் பக்கத்தை கொஞ்சம் பாருங்களா. ரைட், ஓகே, ரைட். ஹிர்ரி என்ற கருத்து எனது பூனை, அதுதான் கருத்து, சரியா? ஓகே. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி யம்ஷி ஹவுலி ஹானி ظهرி ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி வஅலா கத்ஃபி வஅலா சத்ரி ஃபைதா லாகா ஃபக்ரன் யஜ்ரி யஅது ஹாலன் கல்ஃபல் ஃபக்ரி. இந்த கவிதை வந்து யூடியூப்ல இருக்குது, சரியா? யூடியூப்ல இந்த கவிதை இருக்குது. நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பாருங்க, சரியா? ஓகே, அதுக்கு முன்னுக்கு நான் ரைட் ரைட் அப்ப ஹிர்ரி ஹிர்ரி அதுல சில நேரம் நீங்க பார்க்கல, சில இடங்கள்ல பாட்டுல இல்லாத மாதிரி இருந்திருக்கும், பிரச்சனை இல்லை. ரைட், இப்ப நாங்க பொருளை பார்ப்போம். பொருளை பார்த்துட்டு இன்னும் ஒரு முறை கடைசியாக நாங்க அந்த வீடியோவை பார்ப்போம், சரியா? ரைட். அப்ப ஹிர்ரி என்ற கருத்து என்னுடைய பூனை. அப்ப ஹிர்ரி ஹிர்ரி என்று வந்திருக்குது 2 முறை, இல்லையா? அப்ப ஹிர்ரி ஹிர்ரி என்று 2 முறை வந்தா என்னுடைய பூனை என்ற கருத்துல வரும், சரியா? எனது பூனை எனது பூனை. ஹசனு ஷாரி, ஹசன் என்ற அழகானது, ஷார் என்பது அந்த முடியை குறிக்கும். ஷார் என்ற முடி அல்லது ரோமம். ஓகே, ஷார் என்ற முடி அல்லது ரோமம். இப்ப ஹசனு ஷார் என்ற கருத்து அழகான முடியை கொண்டது, அழகான முடியை கொண்டது. அப்ப ஹிர்ரி ஹிர்ரி, இப்ப என்னுடைய பூனையை பத்தி நான் இப்ப என்ன செய்யறேன், வர்ணிக்கிறேன். அப்ப கவிஞர் 10ஆம் ஆண்டு புத்தகத்துல நீங்க எப்படி கித்தத்தி என்ற தலைப்பினூடாக அந்த கவிதையை படிச்சீங்களோ அதே மாதிரிதான் இப்ப இந்த 11ஆம் ஆண்டு புத்தகத்துல வந்திருக்கின்ற இந்த கவிதையில கவிஞர் அவருடைய செல்ல பிராணியாகிய பூனையை பத்தி வர்ணிக்கிறத நீங்க படிக்கிறீங்க. அப்ப ஹசனு ஷாரண்டா அழகான முடியை கொண்டது அல்லது ரோமத்தை கொண்டது. ரைட். வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நம்ரி வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி. ரைட். இந்த இப்ப உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க சில நேரம். இப்ப பூனையோட முகம் வந்து எதை போல சொல்லுங்க பார்க்க? பூனையோட முகம் எதை போல இருக்கும்? புலி மாதிரி. புலி மாதிரி இருக்கும். பூனையோட கண் வந்து எதை போல இருக்கும்? கழுகுட பார்வை. கழுகு பார்வை மாதிரி தான் பூனையோட பார்வை இருக்கும். அப்ப அதைத்தான் இந்த 2 வரிகளும் சொல்லுது. வலஹு அதற்கு உண்டு, வ என்பது மேலும், லஹு அப்ப வலஹு அதற்கு உண்டு, வஜுஹுன் வஜுஹுன் என்ற கருத்து முகம். அப்ப வலஹு வஜுஹுன் அதற்கு ஒரு முகம் உண்டு, மிஸ்லன் நமிரி அது புலியை போன்றது, மிஸ்லேண்டா போல, சரியா? மிஸ்லேண்டா கருத்து போல. நீங்க இல்லாத சொற்களை நோட் பண்ணி கொண்டு போங்க, சரியா? மிஸ்லேண்டா கருத்து போல, நமீர் என்ற கருத்து புலி. அப்ப மிஸ்லன் நமிரி என்ற கருத்து புலியை போன்றது, சரியா? நான் இங்க படிக்கிறேன். ரைட், ஓகே. வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி. மேலும் இந்த வலஹு என்பது இந்த வாவ் வந்து மேலும், லஹு என்பது அதற்கு உள்ளது, வஜுஹுன் என்றா முகம், ஒரு முகம். அப்ப வலஹு வஜுஹுன் அதற்கு ஒரு முகம் உண்டு, எதை போல? மிஸ்லன் நமிரி புலி போல, சரியா? ரைட். இப்ப ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி அழகிய ரோமத்தை கொண்ட அல்லது அழகிய முடியை கொண்ட எனது பூனை. வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி அதற்கு ஒரு முகம் உண்டு, அது புலி போல, சரியா? ரைட். வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி. வலஹு இந்த வாவ் வந்து என்ன கருத்துல வரும்? இந்த வாவ் சொல்லுங்க பார்க்க. வாவ், இந்த வாவ் மேலும். ஓகே, மேலும். லஹு வண்டா கருத்து என்ன? மேல பார்த்தோம் லஹு வண்டா லஹு. இப்ப மேல பார்த்தோம் இந்த வலஹு. அப்ப அதற்கு உண்டு, லஹு என்பது அதற்கு உண்டு. ஐனுண்டா தெரியுமா? ஐனண்டா கண், சரியா? அப்ப வஜுஹுனண்டா முகம், ஐனுண்டா கண்.
வலஹு ஐனுன் அதற்கு ஒரு கண் உண்டு, அதற்கு கண் உண்டு, ஒரு கண்ணு இல்ல கண் உண்டு. சரியா? மிஸ்லன் நஸ்ரி, மிஸ்லேண்டா போல, நாங்க மேல பார்த்தோம் மிஸ்லேண்டா கருத்து போல, நஸ்ரண்டா கருத்து கழுகு. அப்ப வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி அதற்கு கழுகு போன்ற ஒரு கண் உண்டு. எதற்கு? அந்த பூனைக்கு. பாருங்க, வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி, சரியா? அதற்கு ஒரு முகம் உண்டு புலி போல. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி அதற்கு கண் உண்டு கழுகு போல. சரியா? அப்ப இந்த 3 வரிகளும் கிளியரா அவளுக்கு? ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி, அழகிய ரோமம் கொண்ட எனது பூனை, எனது பூனை. வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி அதற்கு மேலும், மேலும் என்றதை நாங்க பொதுவாக மொழிபெயர்க்கிறது இல்ல, ஆனா நீங்க விளங்கி கொள்ளுங்க, வா என்று வார இடத்துல மேலும் நகரத்துலதான் வாரு. வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி அதற்கு ஒரு முகம் உண்டு புலி போல. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி அதற்கு ஒரு கண் உண்டு கழுகு போல. சரியா? ரைட். அடுத்த பாருங்க, யம்ஷி ஹவுலி ஹானில் லஹ்ரி, யம்ஷி ஹவுலி ஹானில் லஹ்ரி. எம்சி என்றா கருத்து நடந்து செல்ற, நடந்து போறதான் நாங்க எம்சி என்று சொல்றது. எம்சி ஹவுலி என்றா கருத்து என்னை சூழ. சரியா? என்னை சுற்றி, என்னை சூழ. எம்சி ஹவுலி என்னை சுற்றி அது நடந்து செல்லும், என்னை சூழ நடந்து செல்லும். எப்படி? ஹானில் லஹ்ரி, ஹானி என்றா கருத்து வளைந்த. நீங்க அந்த பூனையை கண்டிக்கிறீங்களா? அந்த அவளோட காலடியில, இப்ப பூனை வளர்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும், பூனை தனியா இருக்கொள்ள ஒரு ஐட ஷேப்ல இருக்கும். ஆனா இந்த கிட்ட வரக்கொள்ள முதுக என்ன செய்யும்? அப்படியே கொஞ்சம் வளைச்சு கொண்டுதான் வாரது முதுக. அப்படித்தானே? அப்ப எம்சி ஹவுலி என்னை சுற்றி அது நடந்து செல்லும். ஹானில் லஹ்ர், ஹானில் லஹ்ரி, ஹானி என்றா வளைந்த, அல்லஹர் என்ற கருத்து முதுகு. அப்ப ஹானில் லஹ்ரி என்றா வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி நடந்து செல்லும். எம்சி ஹவுலி ஹானில் லஹ்ரி என்னை சுற்றி நடந்து செல்லும். எப்படி? ஹானில் லஹ்ரி வளைந்த முதுகுடன், வளைந்த முதுகுடன். சரியா? அப்ப 4 வரியும் பார்ப்போம். அப்ப நாங்க இந்த 4 வரியும் பார்த்துட்டோம். பாருங்க, ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி அழகிய ரோமத்தை கொண்ட எனது பூனை, எனது பூனை. வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி அதற்கு ஒரு முகம் உண்டு, ஒரு முகம் உண்டு புலி போல. மிஸ்லன் நமிரி. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி மேலும் அதற்கு ஒரு கண் உண்டு, அது கழுகு போல. யம்ஷி ஹவுலி ஹானில் லஹ்ரி வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி நடந்து செல்லும். வளைந்த முதுகோடு அந்த பூனை என்னை சுற்றி, என்னை சூழ நடந்து செல்லும். சரி, அடுத்த பாருங்க, ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி வஅலா கத்பி வஅலா சத்ரி. இப்ப கவிஞர் என்ன சொல்றாருண்டா, இந்த பூனை வந்து அந்த கவிஞரோட எப்படி கொஞ்சி விளையாடுது என்றத சொல்றாரு. ஃபௌதாஇபுஹு, ஃபஉதாஇபுஹு. இதுல நீங்க பாருங்க, உதாஇபுஹு என்ற கருத்து நான் அதனுடன் கொஞ்சி விளையாடுகிறேன். உதாஇபுஹு நான் அதனோடு கொஞ்சி விளையாடுகிறேன். ஃபௌகல் ஹிஜ்ர், ஃபௌக என்றா மேலே, அல் ஹிஜ்ர் என்ற கருத்து மடி. அல் ஹிஜ்ர் என்ற கருத்து என்ன? மடி. சரியா? மடி, மடி. அப்ப ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி நான் அந்த பூனையோடு கொஞ்சம் விளையாடுவேன். எங்க வச்சு? என்ன மடிமேல வச்சு, மடிமேல வச்சு நான் அந்த பூனையோட கொஞ்சம் விளையாடுவேன். அப்ப நீங்க பாருங்க, என் மடி மீது வைத்து அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். இதனுடன்? அந்த பூனையோடு. சரியா? ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி, ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி. ரைட். அங்க மட்டுமல்ல, வஅலா கத்ஃபி வஅலா சத்ரி. அப்ப என் மடிமேல் வைத்து கொஞ்சம் விளையாடுவது போன்று, வஅலா கத்ஃபி வஅலா சத்ரி. வா என்பது மேலும். சரி, இந்த வா வந்து என்ன கருத்துல வார? மேலும். அலா என்ற கருத்து மீது. அலா என்ற கருத்து என்ன? மீது. கத்ஃபி, கத்ஃப் என்ற கருத்து ஷோல்டர், இந்த தோல், காலான தோலை குறிக்குது, தோல். சரியா? தோற்புயம். ரைட். அப்ப ஷோல்டர் என்று சொல்றது. வாலா கத்ஃபி என்னுடைய ஷோல்டர் மீது, என்னுடைய தோளின் மீது. வாலா சதுரி மேலும் என்னுடைய நெஞ்சின் மீது. சதுரண்டா நெஞ்சு. வாலா வ அலா, வ அண்டா மேலும், வ அண்ணா கருத்து மேலும், அலா அண்டா மீது. இப்ப வாலா
சதுரி, சதுரி என்ற கருத்து என்னுடைய நெஞ்சு. வாலா கத்ஃபி என்ற கருத்து என்னுடைய தோட்புயம், அதன் மீதும். வாலா சதுரி என்ற கருத்து என்னுடைய நெஞ்சின் மீது. சரியா? ரைட். அப்ப திரும்ப பாருங்க இந்த பகுதியா. ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி, ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி, நான் அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். ஃபௌகல் ஹிஜ்ரி, மடிமேல் நான் அதனை வைத்து அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். வாலா கத்ஃபி வாலா சதுரி, என்னுடைய தோளின் மீதும் என்னுடைய நெஞ்சின் மீதும் வைத்தும் நான் அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். அப்ப இதுனா கேள்வி ஒன்று வந்தா சில நேரம் எப்படி கேள்வி ஒன்று வந்தா, கவிஞர் பூனையோடு அதாவது எப்படி கொஞ்சம் விளையாடுகிறார் என்று வந்தால், கவிஞர் தன்னுடைய மடிமேல் வைத்தும் அவருடைய தோட்புயத்தின் மீது வைத்தும் அவருடைய நெஞ்சின் மீது வைத்தும் அந்த பூனையுடன் கொஞ்சம் விளையாடுகிறார் என்ற மாதிரி எழுதணும். சில நேரம் அரபுல கேள்வி வரையிலும். சரியா? எப்படி ஐன யுதாஇபு அல் ஹிர்ரு, ஐன எங்கே, யுதாஇபு கொஞ்சம் விளையாடுகின்றது, அல் ஹிர்ரு பூனை. அல்லது ஐன யுதாஇபு ஷாயிரு மஅல் ஹிர்ரி, ஐன எங்கே, யுதாஇபு கொஞ்சம் விளையாடுகிறார், அஷாயிர் என்றா கவிஞர், மஅண்டா உடன், அல் ஹிர் என்றா பூனை. அப்ப ஐன யுதாஇபு அஷாயிரு மஅல் ஹிர்ரி என்றா பூனையுடன் கவிஞர் எங்கே கொஞ்சம் விளையாடுகிறார். அப்ப விட இது மட்டுமல்ல, ஃபௌகல் ஹிஜ்ர் என்பது மட்டுமல்ல, வாலா கத்ஃபிஹி வாலா சதுரிஹி என்று வரணும். அவருடைய மடிமேல் வைத்து மட்டுமல்ல, அதே போல வாலா கத்ஃபிஹி வாலா சதுரிஹி என்று விட வரும். ரைட். அப்ப ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி வாலா கத்ஃபி வாலா சதுரி. இது விளங்கினா அவளுக்கு? இதுல எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல சார். இதுதானே ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி. ரைட். ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி வாலா கத்ஃபி வாலா சதுரி. ரைட். மடிமேல் நான் பூனையை வைத்து அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். வாலா கத்ஃபி வாலா சதுரி, என் நெஞ்சிலும் என் தோளிலும் கூடத்தான். கத்ஃபண்டா முதல்ல வார தோல், ரைட். ரெண்டாவது நெஞ்சென்று வார, கத்ஃபி என்றா என்னுடைய தோல். அப்ப என்னுடைய தோளின் மீதும் என்னுடைய நெஞ்சின் மீதும் தான். சரி. இப்ப நாங்க இந்த கவிதையில பெரும்பாலான பகுதிகளை பார்த்துட்டோம். இந்த பாருங்க, இது ஃபுல்லா நாங்க பார்த்தோம். சரியா? இது ஃபுல்லா பார்த்துட்டோம். ரைட். பாருங்க திருப்ப நீங்களும் என்னோட ரிப்பீட் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு மிச்சம் லேசா விளங்குமே. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி, அழகிய ரோமத்தை கொண்ட எனது பூனை எனது பூனை. வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி, அதற்கு ஒரு முகம் உண்டு புலி போன்றது, புலி போல அல்லது புலி போன்ற ஒரு முகம் அதற்கு உண்டு. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, மேலும் அதற்கு ஒரு கண் உண்டு கழுகு போன்றது, கழுகு போல. யம்ஷி ஹவுலி ஹானில் லஹ்ரி, யம்ஷி ஹவுலி ஹானில் லஹ்ரி, அந்த பூனை யம்ஷி ஹவுலி என்னை சுற்றி நடந்து செல்லும், யம்ஷி நடந்து செல்லும், ஹவுலி என்னை சுற்றி, ஹானில் லஹ்ரி வளைந்த முதுகுடன். ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி வஅலா கத்ஃபி வஅலா சதுரி, என் மடிமீது வைத்து நான் அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். மடிமேல் வைத்து அதனுடன் நான் கொஞ்சம் விளையாடுவேன். வாலா கத்ஃபி என்னுடைய தோட்புயத்தின் மீதும் தான், வாலா சதுரி என்னுடைய நெஞ்சின் மீதும் தான். சரியா? ஓகே. அப்ப கடைசியா 2 வரி இருக்குதுன்னா, ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி யஅது ஹாலன் கல்பல் ஃபஅரி. அத பாருங்க. ரைட். ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி. ரைட். இந்த ஃபாவா நாங்க மொழிபெயர்க்கல, அதெல்லாம் அவசியம் இல்லை. இதாலாக்கா, ஃபைதாலாக்கா அல்லது இதாலாக்கா என்ற கருத்து சந்தித்தால். சரியா? சந்தித்தால் யாரை சந்திக்கிற? உன்னிட கூட்டாளி. யாரு? ஃபஅரன், எலி. ஓகே, எலியை சந்திச்சா. எப்படியான எலி? எஜிரி ஓடுகின்ற, ஃபஅரன் எஜிரி ஓடுகின்ற எலியை, ஃபஅரன் எஜிரி ஓடுகின்ற எலியை
பூனை சந்தித்தால் என்ன செய்யும்? யஅது ஹாலன் கல்ஃபல் ஃபஅரி. யஅது யஅது என்ற கருத்து விரைந்து ஓடும். யஅது வேகமாக விரைந்து ஓட்டத்தை யஅது என்ற சொல்லக்கூடாக பயன்படுத்தலாம். ரைட். ஹாலன் ஹாலன் என்ற கருத்து உடனடியாக. உடனடியாக அந்த பூனை என்ன செய்யும்? விரைந்து ஓடும். எதற்கு பின்னால? ஹல்ஃபல் ஃபஅரி. ஹல்ஃபல் ஃபஅர் என்ற கருத்து எலிக்கு பின்னால். ஃபஅர் எலி, சரியா? ஹல்ஃப் என்ற கருத்து பின்னால். ஓகே. ஓகே. அப்ப யஅது ஹாலன் கல்ஃபல் ஃபஅரி, எலிக்கு பின்னால் உடனடியாக அது விரைந்து ஓடும். அப்ப திரும்ப பாருங்க. ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி, ஓடுகின்ற ஓர் எலியை பூனை சந்தித்தால், அது சந்தித்தால் யஅது ஹாலன் கல்ஃபல் ஃபஅரி, உடனடியாக எலிக்கு பின்னால் அது விரைந்து ஓடும். உடனடியாக எலிக்கு பின்னால் அது விரைந்து ஓடும். ரைட். ஓகே. சரி. அப்ப நாங்க இந்த கவிதையை ஃபுல்லா பார்த்தோம். திருப்ப ஒரு முறை நான் ரிப்பீட் பண்ற பாருங்க. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷஅரி, அழகிய ரோமத்தை கொண்ட எனது பூனை, எனது பூனை. வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி, அதற்கு ஒரு முகம் உண்டு புலி போன்றது. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, அதற்கு கண் உண்டு கழுகு போன்றது. யம்ஷி ஹவுலி ஹானிர் லஹிரி, வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி நடந்து செல்லும். ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி, மடிமேல் என் மடி மீது வைத்து நான் அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். வஅலா கத்ஃபி வஅலா சதுரி, என்னுடைய தோட்புயத்தின் மீதும் மேலும் என்னுடைய நெஞ்சின் மீதும் தான். ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி, ஓடுகின்ற எலியை அது சந்தித்தால் யஅது ஹாலன் கல்ஃபல் ஃபஅரி, உடனடியாக எலிக்கு பின்னால் அது என்ன செய்யும்? விரைந்து ஓடும். ரைட். விளங்கினா அவளுக்கு? விளங்கினா இந்த கவிதை? ஓ சார். ஓகே. யாருக்காவது நீங்க திருப்ப விளங்கி. பாருங்க. திருப்ப ஒரு முறை பாருங்க எல்லாரும். என்ன சரி வரையில ஏதாவது விலங்கல்ல என்று இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க பாக்க. நீங்க பாருங்க. ஓகே. ரைட். ஹாலன் என்ற கருத்து உடனடியாக. ஹாலன் என்ற கருத்து என்ன? உடனடியாக. ரைட். சரி. இப்போ உங்களுக்கு அப்ப கவிதை கிளியரா விளங்கிக்குது, சரியா? ரைட். இப்ப இந்த கவிதையில காணப்படக்கூடிய இலக்கிய நயம் உங்களுக்கு இதை பார்த்தே சொல்லலுமா? கவிதையில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம். ஹல்ஃப் என்ற மகள் பின்னால், ஹல்ஃப் என்ற கருத்து பின்னால், ஹல்ஃபல் ஃபஅரி என்ற எலிக்கு பின்னால் என்ற கருத்துல வரும். எலிக்கு பின்னால்.
ரைட். சரி, அப்ப இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள கவிஞர் வந்து இந்த கவிதையின் மூலமாக என்ன செய்யறாரு, அவருடைய செல்லப்பிராணி பூனையை பற்றி வர்ணிக்கிறாரு. சரியா, அதனுடைய ரோமம், அதனுடைய முகம், அதனுடைய கண்கள் போன்றவற்றை வர்ணிப்பதற்கு அழகான அடைமொழிகளை அல்லது உவமானங்களை பயன்படுத்திக்கிறாரு. இப்ப ஹசனு ஷாரண்டா ரோமம், ஹசனு ஷாரண்டா அழகான ரோமம். அதே போல வஜ்ஹ் என்பதை உவமிச்சுக்கிறாரு மிஸ்லன் நமிரி என்று புலிக்கு ஒப்பிட்டிருக்கிறாரு. அதே போல ஐன் கண்ணை வந்து மிஸ்லன் நசிரி கழுகு போன்றது என்று சொல்றாரு. எனவே இந்த வர்ணனைகள் மூலமாக, அடைமொழிகள் மூலமாக, உமானங்கள் மூலமாக ஒரு பூனையின் ஒரு தோற்றத்தை, பூனையோட தோற்றத்தை கண்முன் கொண்டு வர முயற்சிக்கின்றாரு கவிஞர். சரியா, ரைட். அதே போல கவிஞர் என்ன செய்யறாருண்டா, இப்ப பொதுவாக பூனைகளை வந்து வீடுகள்ல செல்ல பிராணிகளாக வளர்க்குறாங்க இல்லையா. அப்ப வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட பொழுதுகளை வேலை இல்லாத டைம்ல, பிஸி நேரங்கள் இல்லாத ஏனைய நேரங்கள்ல இந்த பூனைகளோட கழிக்கிறாங்க. அப்ப இந்த பூனைகள் வந்து என்ன செய்யும்னு சொன்னா அந்த மனிதர்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இந்த பூனை வந்து மனிதர்களுடைய மடியில அல்லது தோல்ல, நெஞ்சு பகுதியில எல்லாம் ஏறி விளையாடுற, இது பொதுவாக எல்லா இடங்கள்லையும் காணக்கூடிய ஒரு அம்சம். அப்ப இதான் கவிஞர் என்ன செய்யறாருன்னா கவி வரிகள்ல அழகா கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா நான் மடிமேல் வைத்து அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். ரைட். வாலா கத்ஃபி வாலா சதுரி, மடிமேல் மட்டுமல்ல என்னுடைய தோற்புயத்தின் மீதும் தான், அதே போல வாலா சதுரி என்னுடைய நெஞ்சின் மீதும் தான் என்று கவிஞர் சொல்றாரு. ஓகே, ரைட். ஓகே, அதே போல இப்ப நாங்க இது வந்து பொதுவாக கவிதையை பற்றிய ஒரு விளக்கம். கவிதையோட இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள இப்ப அனுப்பி வைக்கிறீங்கன்னா யாரு, ஃபாத்திமா ரியாதா. மீண்டும் மீண்டும் சில சொற்கள் வந்துள்ளமை. ரைட், வெரி குட். ஓகே, இப்போ உதாரணமாக ஹிர்ரி ஹிர்ரி என்று 2 முறை வந்திருக்குது, வலகு வலகு என்று 2 முறை வந்திருக்குது, மிஸ்ல என்று 2 முறை வந்திருக்குது, மிஸ்லன் நமிரி புலி போன்றது, மிஸ்லன் நஸ்ரி கழுகு போன்றது. அதே போல வாலா கத்ஃபி வாலா சதுரி, அந்த இடத்துலையும் வாலா என்ற சொல் வந்து 2 முறை வந்திருக்குது. அல் ஃபர் என்ற சொல்லும் திரும்ப திரும்ப வந்திருக்குது. எனவே குறிப்பிட்ட சில சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருப்பது ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கிற என்றது ஒரு பாயிண்டா எழுதலாம். அதே போல நீங்க பாருங்க, கவிதைக்கு 6ஆம் 7ஆம் அடிகளை தவிர உள்ள ஏனைய அடிகள் யாவும் ரா என்ற எழுத்தில் முடிவடைந்திருப்பது ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக பார்த்தா ஹசனு ஷாரி அண்டிக்குது, மிஸ்லன் நமிரி அண்டிக்குது, மிஸ்லன் நஸ்ரி அண்டிக்குது. அதே போல இங்க பாருங்க ஹானி அல்லாஹுரி அண்டிக்குது, ஹானி அல்லாஹுரி அண்டிக்குது. கௌகல் ஹிஜ்ரி இதுவும் ராவுல தான் முடிவடைஞ்சிக்குது. அதே போல ஹல்ஃபல் ஃபரி இதுவும் ராவுல தான் முடிவடைஞ்சிக்கிற. இந்த வரிகளும் கூட 6ஆம் 7ஆம் வரிகளும் கூட சரியா ரா அல்லாம யா செக்குவன் செய்யப்பட்ட யாவுல முடிவடைந்திருந்தாலும் உச்சரிக்கிற நேரம் அந்த யாவும் இருப்பது போலதான் இருக்கும். ஷாரி, நமிரி, நஸ்ரி, லஹ்ரி, ஹிஜ்ரி, சதிரி, எஜிரி, ஃபரி. அந்த அடிப்படையில எங்களுக்கு அந்த 6ஆம் 7ஆம் வரிகள் வந்து ஸ்பெசிபிக்கா குறிப்பா இல்ல என்றிருந்தாலும், ராவுல முடிவடையல்ல என்றிருந்தாலும், ஓசையில வச்சு பார்க்கிற நேரம் எல்லா கவி வரிகளும் ராவுடைய சொல்ல தான் முடிவடையுது. எனவே அதையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு பாயிண்டாக எழுதலாம். சரியா, ரைட். அதே போல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உவமை அணி கையாளப்பட்டிருக்குது இல்லையா. பூனையின் முகம் எதற்கு உவமிக்கப்பட்டிருக்கிறன்னா புலிக்கும், அதே போல பூனையின் கண் கழுகுடைய கண்ணுக்கும் உவமிக்கப்பட்டிருக்குது. அதுகளுக்கு குறிப்பாக எழுதலாம், ஒரு இலக்கிய நயமாக அது எழுதலாம். சரியா, அதே போல ஒத்தோசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றமை இந்த கவிதை கழுகு சேர்க்கிற அஷாரி, அந்நஸ்ரி, அஃபஹ்ரி வலைனா இதெல்லாம் ஒத்தோசை கொண்ட சொற்கள். ரைட், ஒத்தோசை கொண்ட சொற்கள். ரைட். அதே போல நீங்க பாருங்க, பெருமளவிலான கவிவரிகள் சம அளவு கொண்ட சொற்களை கொண்டதாக காணப்படுகின்றது. சரியா, அப்ப கவிவரிகள் பொதுவாக கவிவரிகள் சம அளவிலான சொற்களை கொண்டிருந்தாலும் அதனையும் எங்களுக்கு ஒரு இலக்கிய நயமாக எழுதலாம். சில போது எல்லா கவிவரிகளும்
சம அளவிலான சொற்களை கொண்டிருக்காது. எனவேதான் நாங்க பெரும்பாலான கவிவரிகள் என்று சொல்ல பயன்படுத்துறோம். பெரும்பாலான, அதிகமான, சரியா, கிட்டத்தட்ட என்ற மாதிரியான சொற்களை பயன்படுத்தினா எங்களுக்கு அந்த பாயிண்ட சரியாக எழுதலாம். உதாரணமா ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி 4 சொற்கள் இருக்குது. வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி 4 சொற்கள் இருக்குது. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி 4 சொற்கள் இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட எல்லா கவிவரிகளும் சம அளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமையானது கவிதைக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம், அல்லது கவிஞருடைய கவி புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று எழுதலாம். சரியா, கவிஞருடைய கவி புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று எழுதலாம். அதே போல இந்த கவிதையில் கையாளப்பட்டிருக்கின்ற சொற்கள் இலகுவாக காணப்படுகின்றது. அந்த சொற்கள் இலகுவானது, கையாளப்பட்டுள்ள மொழி நடை, கையாளப்பட்டிருக்கின்ற சொற்கள் எல்லாம் இலகுவானதாக காணப்படுகின்றது. ரைட். அதே போல நீங்க பாருங்க, பல சொற்கள் யாவில முடிவடைஞ்சிக்கிற, யாவில சுக்குன் செய்யப்பட்ட யாவில. உதாரணமாக ஹிர்ரி ஹிர்ரி 2 இடத்துல வந்திருக்குது. அதே போல யம்சி ஹவுலி வாலா கத்ஃபி வாலா சதுரி யஜிரி இவ்வாறாக சுக்குன் செய்யப்பட்ட யாவில முடிவடைந்திருப்பதையும் எங்களுக்கு ஒரு இலக்கிய நயமாக எழுதலாம். இதுல நிறைய இருக்குது. சரியா, ரைட். ஒவ்வொரு அடியிலும் காணப்படும் பெயர் சொற்கள் 3 எழுத்துக்களை கொண்டிருப்பது கவிஞருடைய ஆழமான கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது. இப்ப பெயர் சொற்கள் வினை சொற்கள் என்று 2 இருக்குது இல்லையா? அரபு மொழியிலே அப்படி இருக்குது. ஃபிஇல் இஸ்ம். ஃபிஇல் என்றா வினைச்சொல், இஸ்ம் என்றா பெயர் சொல். அப்ப இந்த கவிதையில வந்திருக்கின்ற பெயர் சொற்கள் எல்லாம் 3 எழுத்துக்களை கொண்டதாக காணப்படுவதும் கூட கவிஞருடைய கவிப்புலமையை வெளிக்காட்டுவதாக உள்ளது. உதாரணமாக அஷ்ஷாயிர், அந்நமீர், அந்நஸ்ரி, அல்லாஹ்ரி, அல் ஹிஜ்ரி, சதுரி, அதே போல அல் ஃபஅரி. ரைட். அப்ப இந்த சொற்கள் எல்லாத்தையும் பார்த்தா 3 எழுத்துக்கள் இருக்குது. அலிஃப்லாம் இல்லாமல, நான் அலிஃப்லாம் கவுண்ட் பண்ணல, அலிஃப்லாம் இல்லாம அஷ்ஷாயிரி, அந்நமிரி நூன் மீம் ரா, அந்நஸ்ரி நூன் சீன் ரா, அல்லாஹ்ரி லா ஹா ரா, அல் ஹிஜ்ரி ஹா ஜீம் ரா, சதுரி சாது ரா சாது தால் ரா. அதே போல அல் ஃபஅரி, ரைட், ஃபா ஹம்சா ரா. எனவே ஒவ்வொரு கவி வரியிலும் காணப்படுகின்ற பேரு சொற்கள், ரைட், 3 எழுத்துக்களை கொண்டதாக இருப்பதும் கவிஞருடைய கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது. சரியா, ரைட். இது உங்களோட புத்தகத்துல எல்லா பாயிண்ட்ஸ்களும் இருக்குமோ தெரியாது, இல்லாட்டி நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, இது அல்லாம வேறு ஏதாவது இலக்கிய நயம் சொல்றதுக்கு? வேற ஏதாவது இலக்கிய நயம் உங்களுக்கு வழங்குதா, இருக்குதா? நோ, ரைட், ஓகே. சரி, இப்ப நீங்க திருப்ப இன்னொரு முறை அதான் சொல்லிட்டா, அதான் முடிஞ்சா பிள்ளைகள்? இல்ல சார். இல்லையா? இல்ல சார். ஓகே. இப்பதான் அதான் முடியட்டுமா? உக்துப் உஸ்குர் உன்வானன் முனாசிபல் லிஹாதல் பைத். இந்த கவிதைக்கு பொருத்தமான தலைப்பொன்றை குறிப்பிடுக. இது நாங்க வளமையாக சொல்லி வர மிக முக்கியமான ஒரு கேள்விதான். எனவே நீங்க இந்த தலைப்பு எழுதுற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தா இலகுவாக புள்ளிகளை எடுக்கலாம். இது அரபு மொழியில வரக்கூடிய சில வினாக்கள். சரியா, நாங்க அடுத்தது இப்ப தமிழ்ல
வந்தா உங்களுக்கு எப்படி வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எழுதியலுமாகும். இக்கவிதையில் காணப்படுகின்ற இலக்கிய நயத்தை விளக்குக. அதே போல கவிதையில் இடம்பெற்றுள்ள பூனையின் உறுப்புகளுடன் தொடர்பான சொற்கள் 4 தருக. அப்போ அவளுக்கு அந்த சொற்களை பார்த்து எழுதினா சரி. ரைட். இப்ப ஹிர்ரி ஹிர்ரி என்ற தலைப்பில நாங்க பார்த்த இந்த கவிதை அவளுக்கு மிக கிளியராக தெளிவாக விளங்கிச்சா? ஓம் சார். ஓ சார். ரைட். அதுல எதுவும் டவுட் இருக்கிறா? இல்லதானே? சார் அரபு கேள்வியில எந்த கேள்வி வானம்னு சொன்னீங்க? ஆனா அழிச்ச மகள் அது வந்து சரியா. அழிச்சு விட்டேன் நான். சரியா? ரைட். அதே போல இப்ப நாங்க முதலாம் தவணைக்குரிய ஒரு கவிதையை பார்த்துட்டோம் என்ன? ரைட். அடுத்த கவிதை ரைட். ஓகே. சரி. இப்ப நான் இதுல 6வது கேள்விய திருப்பொருமுறை பாருங்க கேட்டுக்கிறீங்க. மாதா யஃஅலுல் ஹிர்ரு இதா லாகா அல் ஃபஅர. மாதாண்டா கருத்து என்ன? வாட் என்ன? யஃஅலு வண்டா செய்யும். மாதா யஃஅலு என்ன செய்யும்? அல் ஹிர்ரு வண்டா பூனை. அப்ப மாதா யஃஅலுல் ஹிர்ரு பூனை என்ன செய்யும்? இதா லாகா அல் ஃபஅர எலியை சந்தித்தால். அப்ப எலியை பூனை சந்தித்தால், எலிய பூனை சந்திக்கின்ற போது அந்த எலி வந்து அந்த பூனை வந்து என்ன செய்யும் என்ற கவிதையில சொல்லப்பட்டிருக்கிற இல்லையா? ஓடுகின்ற எலியை பூனை கண்டால் அல்லது பூனை சந்தித்தால் என்ன செய்யும் என்பது சொல்லப்பட்டிருக்குது. எனவே அத பொருத்தமான விடையா நீங்க பார்த்து எழுதினா சரி இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே. அடுத்த கவிதையை நாங்க பார்ப்போம். அந்த கவிதையும் கொஞ்சம் லேசான கவிதை தான் இருந்தாலும் கொஞ்சம் நாங்க நல்ல உன்னிப்பாக பார்க்கணும். சரியா? பாருங்க. மாஹிய. மாஹிய தலைப்பு. மாஹிய அது என்ன? ரைட். அல்லது அல் குரத்து பந்து அல்லது குரத்துல் கதம் காட்பந்து. குரத்துல் கதம் கதம்ண்டா காட்பந்து பாதம். நாங்க கதம் என்பது பாதத்தை குறிக்கின்ற சொல். குரத்துல் கதம் என்பது அரபு மொழியில காட்பந்து ஃபுட்பாலை குறிக்குது. சரியா? ரைட். அப்ப இந்த கவிதையை கொஞ்சம் பாருங்க. 2, 4, 6, 7 வரிகளை கொண்ட ஒரு கவிதையாக இந்த கவிதை காணப்படுகின்றது. கொஞ்சம் கவனமாக உன்னிப்பாக பார்த்து கொள்ளுங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கவிதையோட மொழிபெயர்ப்பை பார்க்கறதோட வகுப்பை நாங்க முடிவு செய்வோம். சரியா? ரைட். மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன் மன்ஃபூஹத்துன் முகவ்வரத்துன் ثيابها من جلد لا تشتكي من برد في جوفها هواء وفيه ليس ماء نضربها فتهرب لكنها لا تغلب تنساب في الميدان في أرجل الفتيان وتنسنا كالسمكة فترتمى في الشبكة أسرع وقل لي اسمها إن كنت قد عرفتها. ரைட். அப்ப கொஞ்சம் ஒவ்வொரு வரியாக நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். பாருங்க. நீங்க படிக்கிறதோடயே மனசுல வச்சுக்கொள்ள பாருங்க. சரியா? மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன் மன்ஃபூஹத்துன் முகவ்வரத்துன். மஹ்பூபத்துன் அண்டா கருத்து விருப்பத்துக்குரியது, அனைவராலும் விரும்பப்படக்கூடியது. மஹ்பூபத்துன் விருப்பத்துக்குரியது. சரியா? இப்ப மஹப்பத்தண்டா அன்பு, பாசம், நேசம்.
ஐந்து வார சொல் மஹ்பூபா, அனைவராலும் விரும்பப்படக்கூடியது, விருப்பத்துக்குரியது. முதவ்வரா என்ற கருத்து வட்ட வடிவமானது. முதவ்வரா என்ற கருத்து என்ன? வட்ட வடிவமானது. அப்ப மஹ்பூபத்துன் விரும்பப்படக்கூடியது, முதவ்வரா வட்ட வடிவமானது. மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, மன்ஃபூஹத்துன் என்ற கருத்து ஊதப்பட்டது. முகவ்வரத்துன் என்ற கருத்து சுற்றப்பட்டது. சரியா? சுற்றப்பட்டதுதான் கருத்து முகவ்வரா. சரியா? பாருங்க, மஹ்பூபத்துன் விருப்பத்துக்குரியது, முதவ்வரத்துன் வட்ட வடிவமானது, மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, முகவ்வரத்துன் சுற்றப்பட்டது. சரியா? இப்ப நாங்க கண்டிக்கிற இந்த மதரசா மாணவர்கள் தலைப்பாக கட்டுறத கண்டிக்கிறீங்களா? தலைப்பாக கட்டுற அந்த தொப்பிக்கு, சரியா, தலைப்பாகைய எப்படி சுத்தி சுத்தி கட்டுவாங்க தானே, அதான் நாங்க சொல்ல பயன்படுத்துறோம் முகவ்வரம். சரியா? முகவ்வரத்துனா சுற்றப்பட்டது. ரைட்? ரைட். மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன் மன்ஃபூஹத்துன் முகவ்வரத்துன். ரைட். சியாபுஹா மின் ஜில்த் லா தஸ்தகி மின் பர்தின். ரைட். சியாபுஹா, சியாபுஹா மின் ஜில்த் அதனுடைய ஆடை, சியாபுஹா மின் ஜில்த் அதனது ஆடை, மின் ஜில்த், ஜில்த் என்ற தோல். இப்ப மின் ஜில்த் என்ற தோலினால் ஆனது. சியாபுஹா அதனது ஆடை, இதனது இப்ப நாங்க பார்க்க போற அந்த பொருளுடைய ஆடை, சியாபண்ட ஆடையா, சியாபுஹா. ரைட்? அதனுடைய ஆடை மின் ஜில்தின் தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த், லா தஸ்தகி மின் இந்த சொற்பிரயோகத்தை நீங்க அப்படியே பார்த்தா நல்லா, லா தஸ்தகி மின் என்பதை நீங்க ஒரே கருத்துல எடுத்துக்கொண்டா அவளுக்கு மிச்சம் லேசி. சரியா? லா தஸ்தகி மின் என்றா முறையிட மாட்டாது, முறையிட மாட்டாது. எது குறித்து முறையிட மாட்டாது? பர்த். பர்த் என்ற கருத்து குளிர், கூதல் என்று சொல்ற, குளிர் என்று சொல்ற. குளிர் குறித்து அதை என்ன செய்யாது? முறையிட மாட்டாது. பாருங்க, சியாபுஹா மின் ஜில்த் அதனது தோல், அதனுடைய ஆடை தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த் அது குளிர் குறித்து முறையிட மாட்டாது. பாருங்க, நாங்க 2 வரைகளை பார்த்தோம். இப்ப நீங்க சொல்லி கொண்டு வாங்க. மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன் மன்ஃபூஹத்துன் முகவ்வரத்துன் சியாபுஹா மின் ஜில்த் லா தஸ்தகி மின் பர்த். பாருங்க, மஹ்பூபத்துன் விருப்பத்துக்குரியது, அனைவராலும் விரும்பப்படக்கூடியது, முதவ்வரத்துன் வட்ட வடிவமானது, மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, முகவ்வரத்துன் சுற்றப்பட்டது, சியாபுஹா மின் ஜில்த் அதனது ஆடை தோலினால் ஆனது, லா தஸ்தகி மின் பர்த் அது குளிர் குறித்து முறையிட மாட்டாது. சரி, இப்ப அடுத்த வரைய பார்ப்போம். ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, ஃபீ ஜௌஃபிஹா அதனுள்ளே, ஃபீ ஜௌஃபிஹா அதனுள்ளே. சரியா? ஃபீ ஜௌஃபிஹா அதனுள்ளே. ஹவா, ஹவான கருத்து காற்று, ஹவான கருத்து என்ன? காற்று. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா அதனுள்ளே காற்று இருக்கும், அதனுள்ளே என்ன இருக்கும்? காற்று இருக்கும். வஃபீஹி மேலும் அதில், வாவ் என்பது மேலும் தானே, ஃபீஹி அண்டா அதில், அதில் லைஸ அண்ட கருத்து இல்லை, மா அண்ட கருத்து தண்ணீர். அப்ப வஃபீஹி லைஸ மா மேலும் அதில் தண்ணீர் இல்லை, மேலும் அதில் தண்ணீர் கிடையாது. பாருங்க, ஃபீ ஜௌஃபிஹா ஹவா அதனுள்ளே காற்று இருக்கும், வஃபீஹி லைஸ மா மேலும் அதில் தண்ணீர் இருக்காது, மேலும் அதில் தண்ணீர் இருக்காது, நீர் இருக்காது. சரி, ஓகே. திரும்ப வாருங்க, இந்த 3 வர்களையும் திரும்ப திரும்ப நாங்க பார்த்துட்டு போவோம், அப்ப லேசா விளங்கும் பாடமாகும். மஹ்பூபத்துன் அனைவராலும் விரும்பப்படக்கூடியது, முதவ்வரத்துன் வட்ட வடிவமானது, மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, முகவ்வரத்துன் சுற்றப்பட்டது.
சியாபுஹா மின் ஜில்த், அதனது ஆடை தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த், லா தஸ்தகி மின் முறையிட மாட்டாது. பர்தண்டா குளிர், அது குளிர் குறித்து முறையிட மாட்டாது. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். வஃபீஹி லைஸமா, மேலும் அதில் நீர் இருக்காது, மேலும் அதில் நீர் இல்லை. வஃபீஹி என்றா மேலும் அதில், லைஸாண்டா இல்லை, மாண்டா நீர். எனவே வஃபீஹி லைஸமா, மேலும் அதில் நீர் இல்லை, நீர் இல்லை. சரி, 4வது வரைய பாருங்க எவ்வளவு அழகா கவிஞர் வர்ணிச்சுகிறார்டா. நஃரிபுஹா ஃபதஹரிபு லக்கின்னஹா லா தக்லபு. நஃரிபுஹா, நாம் அதற்கு அடிப்போம். நஃரிபுஹா, சரியா? நஃரிபுஹா என்றாக்கிறதுக்கு என்ன? நாம் அதற்கு அடிக்கின்றோம் அல்லது அடிப்போம். அவ்வாறு அடித்தால் அது என்ன செய்யும் என்றா ஃபதஹரிபு, வெருண்டு ஓடும். ஹரப அண்டா வெருண்டோடினான், சரியா? ஹரப, நாங்க 10ஆம் ஆண்டுல சுஜாஅத்து சபீத்தின் ஒரு சிறுவனின் துணிச்சல் என்ற அந்த கதையில, அந்த உரை பகுதியில வந்து ஹரபு இல்லா சபியன் என்ற ஒரு வாக்கியம் படிச்சோம். அந்த சிறார்கள் அனைவரும் வெருண்டோடினார்கள், ஒரு சிறுவனை தவிர. அந்த ஹரப என்றா வெருண்டோடினான். அப்ப அது மாதிரி நஃரிபுஹா, நாங்கள் அதற்கு அடிப்போம். ஃபதஹரிபு, அடித்ததும் அது என்ன செய்யும் என்றா வெருண்டு ஓடும். ஆனாலும் லக்கின்னஹா, என்றாலும் அது லா தக்லப், கோபப்பட மாட்டாது. லா தக்லப் என்றா கோபப்பட மாட்டாது. நஃரிபுஹா ஃபதஹரிபு, நாங்கள் அதற்கு அடிப்போம், எனவே அது வெருண்டு ஓடும். என்றாலும் அது கோபப்பட மாட்டாது, என்றாலும் அது கோபப்பட மாட்டாது. சரி, திருப்ப நாங்க இந்த 4ஐயும் பார்ப்போம், சரியா? 4 விளங்கி இருக்குமா? ஒவ்வொரு வரியாக பார்த்துண்டு போவோம். மஹ்பூபத்துன், அனைவராலும் விரும்பப்படக்கூடியது. முதவ்வரத்துன், வட்ட வடிவமானது. மன்ஃபூஹத்துன், ஊதப்பட்டது. முகவ்வரத்துன், சுற்றப்பட்டது. சியாபுஹா மின் ஜில்த், அதனுடைய ஆடை தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த், அது குளிர் குறித்து முறையிட மாட்டாது. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். வஃபீஹி லைஸமா, மேலும் அதில் நீர் இருக்காது. நஃரிபுஹா ஃபதஹரிபு, நாங்கள் அதற்கு அடிப்போம், அது வெருண்டு ஓடும். லக்கின்னஹா லா தக்லபு, என்றாலும் அது கோபப்பட மாட்டாது. சரி, அடுத்த பாருங்க. தன்சாபு ஃபில் மைதானி ஃபி அர்ஜுலில் ஃபதயானி. தன்சாபு, ஓடி செல்லும், ஓடும். தன்சாபு ஃபில் மைதான், மைதான் என்றா மைதானம். மைதான் என்ற கருத்து மைதானம், சரியா? ஃபில் மைதான் என்றா மைதானத்தில் என்று வரும். தன்சாபு ஃபில் மைதான், அது ஓடி செல்லும். எங்க? மைதானத்தில். ஃபில் மைதான், மைதானத்தில் அது ஓடி செல்லும். தன்சாபு ஃபில் மைதான், மைதானத்தில் அது ஓடி செல்லும். ஃபி அர்ஜுலில் ஃபதயான், ஃபி என்ற கருத்து இல், அர்ஜுல் என்ற கால்கள், அர்ஜுல் கால்கள். அல் ஃபதயான் என்ற கருத்து வாலிபர்கள், இளைஞர்கள், சரியா? அப்ப அர்ஜுலில் ஃபதயான் என்றா வாலிபர்களுடைய கால்கள் என்ற கருத்துல வரும். ஃபி அர்ஜுலில் ஃபதயானி, வாலிபர்களுடைய அல்லது இளைஞர்களுடைய கால்களில், மைதானத்தில் அது ஓடி செல்லும். அவளுக்கு விளங்கும். நான் இப்ப என்ன சொல்ல போறேன் இல்லையா? தன்சாபு ஃபில் மைதான் ஃபி அர்ஜுலில் ஃபதயான், அது மைதானத்தில் வாலிபர்களுடைய கால்களுக்கு இடையே, சரியா, ஓடி செல்லும். ரைட், பாருங்க திருப்ப, சரியா? ஓகே, ரைட். மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன், விரும்பப்படக்கூடியது. யாரால? அனைவராலும் விரும்பப்படக்கூடியது. முதவ்வரத்துன், வட்ட வடிவமானது. மன்ஃபூஹத்துன், ஊதப்பட்டது. முகவ்வரத்துன், சுற்றப்பட்டது. சியாபுஹா மின் ஜில்த், அதனுடைய ஆடை தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த், அது குளிர் குறித்து முறையிட மாட்டாது. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். வஃபீஹி லைஸமா, அதில் நீர் இருக்க மாட்டாது. நஃரிபுஹா ஃபதஹரிபு லக்கின்னஹா லா தக்லபு,
நாங்கள் அதற்கு அடித்ததும் அது வெருண்டு ஓடும், என்றாலும் அது கோபப்பட மாட்டாது. தன்சாபு ஃபில் மைதானி ஃபி அர்ஜுலில் ஃபதயானி, மைதானத்தில் வாலிபர்களின் கால்களுக்கிடையே அது ஓடி செல்லும். ரைட், அடுத்த 2 வரிகள் தான் நிற்குது. என்ன? வதன்சனா கஸ்ஸமகதி ஃபதர்தமா ஃபிஷ்ஷபகா. அதை பாருங்க. வதன்சனா, வ என்பது மேலும், ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். தன்சனா வளைந்து செல்லும். அப்ப வதன்சனா மேலும் அது வளைந்து நெளிந்து செல்லும். இது போல கஸ்ஸமகா, மீனை போல. கஸ்ஸமகா அన్న கருத்து மீனை போல. இப்ப வதன்சனா கஸ்ஸமகா, அது மீனை போன்று வளைந்து செல்லும். ஃபதுர்தமா ஃபிஷ்ஷபகா, ஷபக்கத்துன்னு சொன்னாங்க, படிச்சுக்கிறோம். ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? ஷபக்காண்டா, ஷபக்காண்டா என்ன கருத்து? வலை. வலை. ஓகே, அப்ப ஃபிஷ் ஷபக்காண்டா வலை கீழ். ஞாபகம் இருக்குது இல்லையா? அல் அஸது வல் ஃபஅரு, சிங்கமும் எலியும் என்ற அந்த ஒரே பகுதியில ஷபக்கா, நஸப ஸய்யாதுன் ஷபகதஹு, ஒரு வேட்டைக்காரன் தன்னுடைய வலையை நட்டினான் என்ற கருத்துப்பட ஒரு வாக்கியம் வருது. எனவே ஷபக்காண்டா வலை, ஃபிஷ் ஷபக்காண்ட கருத்து வலை கீழ், ஃபதுர்தமான கருத்து எரியப்படும். சரியா? துர்த்தமா எரியப்படும். அப்ப வதன்சனா கஸ்ஸமகா, அது மீனை போன்று வளைந்து சென்று வலையில் எறியப்படும். சரியா? ஃபதுர்தமா ஃபிஷ்ஷபகா, மீனை போன்று வளைந்து சென்று வலையில் மாட்டிக்கொள்ளக்கூடியது அல்லது வலையில் எறியப்படும். சரியா? ஓகே, ரைட். பாருங்க திருப்ப. ரைட், பாருங்க. மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன், அனைவராலும் விரும்பப்படக்கூடியது, வட்ட வடிவமானது. மன்ஃபூஹத்துன், ஊதப்பட்டது. முகவ்வரத்துன், சுற்றப்பட்டது. சியாபுஹா மின் ஜில்த், அதனது ஆடை தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த், அது குளிர் குறித்து முறையிடாது. ஃபி ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். வஃபீஹி லைஸமா, அதில் நீர் இருக்காது. நக்ரிபுஹா ஃபதஹரிபு, நாம் அதற்கு அடித்ததும் அது வெருண்டு ஓடும். லகின்னஹா லா தக்லபு, என்றாலும் அது கோபப்பட மாட்டாது. தன்சாபு ஃபில் மைதானி, மைதானத்தில் அது ஓடி செல்லும். ஃபி அர்ஜுலில் ஃபதயானி, வாலிபர்களுடைய கால்களுக்கு இடையே. அதாவது தன்சாபு ஃபில் மைதானி ஃபி அர்ஜுலில் ஃபதயானி, மைதானத்தில் வாலிபர்களுடைய கால்களுக்கு இடையே அது ஓடி செல்லும். வதன்சனா கஸ்ஸமகா ஃபதுர்தமா ஃபிஷ்ஷபகா, மீனை போன்று அது வளைந்து சென்று வலையில் எறியப்படும். கடைசி வரி என்ன? அஸ்ரி வகுல் லி இஸ்மஹா இன் குந்த கத் அரப்தஹா. ரைட், அத பாருங்க. சரியா? அஸ்ரி வகுல் லி இஸ்மஹா இன் குந்த கத் அரப்தஹா. அஸ்ரி என்ற கருத்து விரையுங்கள். ரைட், விரையுங்கள் என்பதுதான் கருத்து. விரையுங்கள். வகுல், வ என்பது மேலும், விரையுங்கள் மேலும், குல் கூறுங்கள். அப்ப அஸ்ரி வகுல், விரைந்து கூறுங்கள். எங்களுக்கு அப்படி சொல்லலாம். மேலும் அஸ்ரி விரையுங்கள், வகுல் மேலும் கூறுங்கள். அப்ப அஸ்ரி வகுல் என்று வரக்கொள்ள விரைந்து கூறுங்கள். அஸ்ரி வகுல், விரைந்து கூறுங்கள். யாருக்கு? லீ, எனக்கு. லீ என்ன? எனக்கு. இஸ்மஹா, அதனது பெயரை. அப்ப அஸ்ரி வகுல் லி இஸ்மஹா, விரைந்து அதனது பெயரை எனக்கு கூறுங்கள். அதனது பெயரை எனக்கு விரைந்து கூறுங்கள். இங்குந்த, நீர் இருந்தால். சரியா? இங்குந்த, இந்த 2 சொல்லையும் சேர்த்தே பாருங்களேன். தனியா பார்க்க வேணாம், இன்னண்டால் அதெல்லாம் தேவையில்ல. இங்குந்த என்ற கருத்து நீர் இருந்தால், அது அரப்தஹா, அதனை அறிந்தவனாக. சரியா? அப்ப இங்குந்த கத் அரப்தஹா, நீ அதனை அறிந்திருந்தால், அதனது பெயரை எனக்கு விரைந்து கூறும். அஸ்ரி வகுல் லி இஸ்மஹா இன் குந்த கத் அரப்தஹா. ரைட், நீ அதனை அறிந்திருந்தால் அதனது பெயரை எனக்கு விரைந்து கூறும். சரியா? ரைட், நாங்க 7 வரிகளையும் பார்த்தோம். சரியா? கஷ்டம் இல்லை. நாங்க ஒவ்வொரு வரியாக பார்த்து வர கொள்ளவர்களுக்கு விசலேஷா விளங்குறோம். பாருங்க. மஹ்பூபத்துன், விருப்பத்துக்குரியது. முதவ்வரத்துன், வட்ட வடிவமானது.
மன்ஃபூஹத்துன் ஊதப்பட்டது, முகவ்வரத்துன் சுற்றப்பட்டது, தியாபுஹா மின் ஜில்த் லா தஷ்தகி மின் பர்த். தியாபுஹா மின் ஜில்த் அதனது ஆடை தோலினால் ஆனது, லா தஷ்தகி மின் பர்த் அது குளிர் குறித்து முறையிடாது, ஃபீ ஜௌஃபிஹா ஹவா அதனுள்ளே காற்று இருக்கும், வஃபீஹி லைஸ மா மேலும் அதில் நீர் இருக்காது, நக்ரிபுஹா ஃபதஹ்ரிபு அதற்கு நாம் அடித்ததும் அது வெறுண்டு ஓடும், லக்கின்னஹா லா தக்லபு என்றாலும் அது கோபமடைய மாட்டாது, தன்சாபு ஃபில் மைதானி ஃபி அர்ஜுலில் ஃபதயானி மைதானத்தில் வாலிபர்களின் கால்களுக்கிடையே அது என்ன செய்யும், ஓடி செல்லும், வதன் சனா கஸ்ஸமக ஃபதுர்தமா ஃபிஷ்ஷபக மீனை போன்று அது வளைந்து சென்று வலையில் எறியப்படும், அல்லது வலையில் சிக்கிக் கொள்ளும், வலையில் எறியப்படும். நேரடி கருத்து என்னன்னா வலையில் எறியப்படும். அஸ்ரி வகுல்லி இஸ்மஹா இங்குந்த கத அரஃப்தஹா நீ அதனை அறிந்திருந்தால், நீ அதனை அறிந்திருந்தால் அதனது பெயரை எனக்கு விரைவாக கூறும், விரைந்து கூறும். அஸ்ரி வகுல் விரைந்து கூறும், லீ எனக்கு, இஸ்மஹா அதனது பெயரை, இங்குந்த கத அரஃப்தஹா நீ அதனை அறிந்திருந்தால். சரியா விளங்கினா பிள்ளைகள் எல்லாருக்கும் விளங்கினா? ஓ சார். ஓகே, ஏதாவது டவுட் இருக்குதான்னு பாருங்க. இல்ல சார் மாஹியன்னா அது என்ன, மாண்டா என்ன, ஹியாண்டா அது, மாஹிய அண்டா கருத்து அது என்ன? ஓகே, வேற என்ன டவுட் இருக்குது? நகுரிபுகாண்டா நாம் அதற்கு அடிப்போம், நகுரிபுகா. இது என்ன பந்தை பத்தி பேசுது உங்களுக்கு தெரியும்? என்ன பந்து இது? என்ன பந்து? காட்பந்து. காட்பந்து, ஃபுட்பால் இல்லையா? நகுரிபுகா நாம் அதற்கு காலால் அடிக்கிற, நகுரிபுகா நாம் அதற்கு அடிப்போம். அவ்வாறு அடித்ததும் அது என்ன செய்யும்னா ஃபதஹ்ரிபு அது இந்த வெருண்டு ஓடும். அப்ப நாங்க ஃபுட்பாலுக்கு அடிக்கிற நேரம் அந்த ஃபுட்பால் எப்படி போகுது என்றதை கற்பனைக்கு நீங்க எடுத்துக்கொண்டா லேசா விளங்கும். நாம் அதற்கு அடிப்போம், அப்போது அது விரைந்து ஓடும், வெருண்டு ஓடும், வெருண்டு ஓடும். என்றாலும் லாக்கின் நஹா என்றாலும் அது லா தகுலப் கோபப்பட மாட்டாது. சார் குர்ரத்துல் கதமி என்ன? குரத்துல் கதமண்டா மகள் தலைப்பு தானே. அப்ப தலைப்பு பொருத்தமான தலைப்பு வரக்கொள்ள அவளுக்கு எதை என்றாலும் எழுதலாம். ஒன்று மாஹிய, மாஹிய என்பது ஒரு தலைப்பு, சரியா? அதே போல அல் குரா, குரான்னா பந்து. அந்த பந்து என்று வரக்குள்ள பல வெரைட்டி சீக்கிரம் இல்லையா? அப்படிங்கிற குறிப்பாக சொல்லப்படுகின்ற பந்து என்னென்றா குரத்துல் கதம், காட்பந்து. என்ன நீங்க பாருங்க, காட்பந்து இதுல நீக்குது பிஹாஹவா அதனுள்ள காற்று இருக்கும், ஃபுட்பால காத்து இருக்குது, ஆனா வஃபீஹி லைஸமா அது தண்ணி இல்லை. அமாரி தன்சாபு ஃபில் மைதான் ஃபி அர்ஜுலில் ஃபதயான் வாலிபர்களுடைய கால்களுக்கு இடையே அது என்ன செய்யும், மைதானத்தில் ஓடி செல்லும். வதன் சனா கஸ்ஸமகா ஃபதுர்தமா ஃபிஷ்ஷபகா சரியா? மீனை போன்று வளைந்து சென்று, மீனை போன்று வளைந்து நெளிந்து சென்று வலையில் எறியப்படும். அப்ப இந்த கவி வரிகளை பார்க்க கொள்ள இது ஃபுட்பாலை பத்தி தான் சொல்லுது என்பது தெளிவாக விளங்குதுண்ணா, ரைட்? ஓகே, அப்ப எனவே தலைப்பு பொருத்தமான தலைப்பு வரக்கொள்ள அவளுக்கு யோசிச்சு எழுத மேலும் மாஹி என்று எழுதலாம், அது என்ன, அல்லது குரத்துல் கதம் எழுதலாம், காட்பந்து, ரைட்? வேற என்ன டவுட் இருக்குது? ரைட், வேற எதுவும் இல்லையா? ரைட், அப்ப இதுலயும் அரபு மொழியிலான வினாக்கள் இருக்குது, சரியா? அதையும் கொஞ்சம் பார்த்து வழுங்க. இப்ப இதுல இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள பந்தை பற்றி கவிஞர் அழகா வர்ணிக்கிறாரு. பந்து என்ன பந்து என்று சொல்லாம, பந்தென்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாம பந்தை பற்றிய பண்புகளை சொல்லி
கவிஞர் என்ன செய்யறாரு, பந்தை பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதே போல விடுகதை வடிவில இந்த கவிதை அமைஞ்சிக்குது இல்லையா? இப்ப நாங்க விடுகதை என்றது எங்களுக்கு தெரியும், என்ன வெள்ளத்தட்டுல கருப்பு என்னமோ ஒன்று சொல்றது கண்ணுக்கு, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கு வாழைப்பழத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றது, ஈக்கிலுக்கு ஒரு உதாரணம், கூட்டுமாறு அன்னப்படி வந்து எங்கட சூழல காணப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நாங்க விடுகதை வடிவில நாங்க கேட்கிற அதை யாராவது விடைய கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த கவிதையும் காணப்படுகின்றது. அப்ப விடுகதை வடிவில கவிதை அமைந்திருப்பது கவிஞருடைய கவிப்புலமைக்கை வெளிப்படுத்துகின்றது. சரியா? ரைட். ரைட். ஓகே. இந்த கவிதையில வந்து பந்தை பத்தி தான் விபரிச்சுக்கிற சொல்லப்பட்டிருக்கிற. அடுத்த ஒத்தாவசை கொண்ட சொற்கள் வந்து கவிதைக்கு அழகு சேர்க்குது இல்லையா? மஹ்பூபத்துன், மன்ஃபூஹத்துன், முகவ்வரத்துன், முதவ்வரத்துன், தங்சனா, தர்த்தமாலு, அஸ்ஸமகா, அஸ்ஸபகா எல்லாம் ஒத்தாவசை கொண்ட சொற்கள். அடுத்த கவிதைக்கு 7 அடிகளனதும் முதல் வசனத்தின் இறுதியும் 2ஆம் வசனத்தின் இறுதியும் ஒத்தாவசையில் முடிவடைந்திருப்பது மோசேனத்துக்கு அழகு சேர்க்கின்றது. அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. இப்ப 7 வரிகளை கொண்ட கவிதை இது. இதுல பாருங்க, கடைசி இதுல தாவில முடிவடைஞ்சிக்குது இல்லையா? ரைட். மஹ்பூபத்துன், முதவ்வரத்துன், மன்ஃபூஹத்துன், முகவ்வரத்துன். அதே போல சியாபுஹா மின் ஜில்தின், ரைட், லா தஸ்தகி மின் பர்தின். வெரி குட். ஓகே. ஃபீ ஜௌஃபிஹா ஹவாஉன், ஹம்ஸால முடிவடைஞ்சிக்குது. வஃபீஹி லைஸமா ஹம்ஸா. அதே போல நதுரிபுஹா ஃபதஹ்ரிபு, பாவில முடிவடைஞ்சிக்குது. லாக்கின்னஹா லா தக்லபு, என்றாலும் அது கோபப்பட மாட்டாது. தன்சாபு ஃபில் மைதானி, நூல்ல முடிவடைஞ்சிக்குது. ஃபி அர்ஜுலில் ஃபதயானி, அதுவும் நூன்ல. வதன்சனா கஸ்ஸமகா, ரைட், தாவில. ஃபதுர்தமா ஃபிஷ்ஷபகா, அதுவும் தாவில. அஸ்ரி வகுல்லி இஸ்மஹா, இந்த ஹாண்டு முடிவடைஞ்சிக்குது. இங்குந்த கத அரப்தஹா, அதுவும் ஹா என்ற சொல்ல முடிவடைஞ்சிக்குது. அப்ப கவிதை வரிகள்ல ஒவ்வொரு பகுதியும் சரியா, இது ஆரம்ப பகுதி, அடுத்தா இது அடுத்த பகுதி, இறுதி எழுத்து ஒரே அமைப்பில் முடிவடைஞ்சிக்கிறது எங்களுக்கு என்ன செய்யலாம், இலக்கியமாக சொல்லி காட்டலாம். சரியா? அது ஒரு பாயிண்ட். ஓகே. அதே போல ரைட், அது இங்க வந்து பந்து வந்து மீனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது இல்லையா? மீன் எப்படி வளைந்து நெளிந்து செல்லுமோ அதே போன்றுதான் காட்பந்து, ஃபுட்பாலும் உரிய முறைப்படி அதுக்கு ஒரு அடி ஒன்று பட்டா அது வந்து வளைந்து போறத நீங்க காண்றீங்க. சரியா? அப்ப வளைந்து செல்லக்கூடியது என்று இந்த ஃபுட்பால் மீனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. ரைட். இதுலயும் அரபு மொழியிலான வினாக்கள் இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதையும் அனுப்பி வைக்கிறேன். அப்ப இந்த 2 கவிதைக்குமான அரபு மொழியிலான வினாக்களுக்கான விடைகளை நீங்க கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு வார நேரம் செஞ்சு கொண்டு வாங்கோ. ஃபெஸ்டிவலுக்குரிய இந்த 2 தலைப்புகள் இருக்குது, கவிதைகள். நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வினாக்களுக்கான விடைகளை கலந்துரையாடி விட்டு நாங்க அடுத்த கவிதைகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். சரி, விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே சார், இந்த 8வது வினாக்களை கொஞ்சம் காட்டுங்க அந்த கவிதையிட்ட. ஓகே. கைஃப யகூனு சியாபுஹா, மாதா யகூனு ஃபீ ஜௌஃபில் குரா, மிம்மா லா தஸ்தகி அல் குரா, மாதா நதுரிபு ஃபில் மைதான், அல்லது மாதா யதுரிபுல் ஃபதயான் ஃபில் மைதான், மாதா தஃஅலுல் குரத்து இந்தமா நதுரிபுஹா, ஹல் தக்லபு அல் குரத்து இந்தமா நதுரிபுஹா, ஐனா தன்சாபு அல் குரா, மாதா தன்சாபு ஃபில் மைதான், கைஃப தன்சனா அல் குரா, உஸ்குர் உன்வானன் முனாசிப லிஹாதல் பைத். அந்த கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் நீங்க கேள்விகளுக்கான விடைகளை எழுதி கொண்டு வாங்க. சரியா மகள்? ஓகேயா? நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது எடுத்தீங்களா? சரி, ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து. ஓகே, ரைட். சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். எக்ஸாம் நடந்தவங்க அவங்களோட பேப்பர்களை கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். பரக்கல்லாஹு ஃபீக்.